அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் மருத்துவர் டாக்டர் என் மாரீஸ்வரன், ஸ்ரீ மீனாட்சி ஹெல்த் கேர் ஆணையூர்ல இருந்து பேசுறேன். தீபாவளி வந்துட்டாலே எல்லாருக்கும் தோன்றது ரெண்டே விஷயம் தான். ஒன்னு ஸ்வீட்ஸ், இன்னொன்னு பட்டாசு. ஸ்வீட்ஸ் சர்க்கரை நோயாளிகள் முடிஞ்ச அளவுக்கு ரொம்ப கம்மியா எடுத்துக்கோங்க. சாப்பிடுங்க வேணாம்னு சொல்லல, ரொம்ப கம்மியான அளவில் எடுத்துக்கோங்க. சர்க்கரை நோய் இல்லாதவர்களுமே கம்மியா சாப்பிடுறது உடல் நலத்துக்கு ரொம்ப நல்லது. ரெண்டாவது விஷயம், பட்டாசுன்னு வந்துட்டா எல்லா குழந்தைகள்ல இருந்து பெரியவங்க வரைக்கும் அது ஒரு தனி என்ஜாய்மெண்ட் தான். ஸோ பட்டாசு வெடிப்பதற்கு முன் பின்னு சில நெறிமுறைகள் சொல்றேன், ஃபாலோ பண்ணிக்கோங்க. பட்டாசு வெடிப்பதற்கு முன் முடிஞ்ச அளவுக்கு பக்கத்துல ஒரு வாட்டர் பாக்கெட் வச்சுக்கோங்க. இதனால சின்ன அசம்பாவிதம்னா உடனே நம்ம கழுவுறதுக்கோ இல்லை நெருப்பு அணைக்கிறதுக்கோ யூஸ்ஃபுல்லா இருக்கும். ரெண்டாவது, காலில் செப்பலோ ஷூவோ மாட்டிக்கோங்க. இது எதிர்ச்சியா நம்ம ஒரு நெருப்பு இருக்கிற இடத்துல மிதிக்கிறத அவாய்ட் பண்ண முடியும். மூணாவது, முடிஞ்ச அளவுக்கு லூஸான கிளாத்தோ இல்ல ஃப்ரீ ஹேர்ஸ் விடுறதோ அவாய்ட் பண்ணிக்கோங்க. ஏன்னா லூஸான கிளாத் இருந்துச்சுன்னா அது தீப்பிடிக்கிறதுக்கு ரொம்ப எதுவா அமைஞ்சிடும். நாலாவது, கண்ணுக்கு ஒரு ப்ரொடெக்டிவ் காகிள்ஸ் போட்டுக்கோங்க. அது எப்பயுமே நமக்கு கண்ணில் தீப்பொறி போடுறத தவிர்க்கிறதுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். அஞ்சாவது, ரொம்ப முக்கியமானது, குழந்தைங்க பட்டாசுனா ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. ஸோ குழந்தைகளை தனியா வெடிக்கிறதுக்கு அனுமதிக்க வேண்டாம். பெற்றோர்கள் உங்க முன்னிலையில உங்க மேற்பார்வையில குழந்தைங்க பட்டாசு வெடிக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. அடுத்து, பட்டாசு வெடிச்சதுக்கு அப்புறமா கையை நல்லா சோப் போட்டு கழுவிடுங்க. ஏன்னா எல்லாருமே முதல்ல வெடிச்சுட்டு வந்த உடனே ஸ்வீட்டோ ஏதாவது பண்டம் இருக்கான்னு எடுத்துதான் சாப்பிடறதுக்கு முயற்சி பண்ணுவோம். ஸோ அதனால கையை வந்த உடனே சோப் போட்டு கழுவிடுங்க. அதை பெற்றவங்க தயவுசெய்து குழந்தைங்களா இருந்தா அதை பார்த்துருங்க. ரெண்டாவது, ஒருவேளை எதிர்ச்சியா நெருப்பு கண்ணுல பட்டாலோ தீப்பொறி பட்டாலோ கண்ணை கசக்க வேண்டாம். கண்ணை மூடிட்டு உடனடியா ஒரு டாக்டரை பார்த்துருங்க. மூணாவது, உடல்ல வேற எங்கேயும் தீக்காயம் பட்டுச்சுனாலோ அதை ரன்னிங் வாட்டர்ல கழுவிடுங்க. அந்த நெருப்பு பொடி எல்லாமே போயிடும். அதுக்கப்புறம் முடிஞ்ச அளவு கண்டாமினேஷன் அவாய்ட் பண்ணிட்டு உடனடியா டாக்டரை பார்த்துருங்க. ஸோ இது எல்லாமே வெடிப்பதற்கு முன் பின்ன நீங்க ஃபாலோ பண்ணீங்கன்னா ரொம்ப நல்லது. எனிவே அனைவருக்கும் தித்திக்கும் தீபாவளி நல்வாழ்த்துக்கள். நன்றி.